Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல கூடையில இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஆனா இந்த கூடை எப்படி பின்றது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். நீங்க பார்க்கலனா மேலே ஐ கார்ட்ல லிங்க் கொடுக்கிறேன் பாருங்க. இது வந்துட்டு 1 ரோல் கூடை. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து நியூ ஐடியாஸ் என்னென்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துக்கலாம். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு என்னென்ன நியூ ஐடியாஸ் நம்ம சேனலில் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். இந்த ஒரு ஃப்ளவர் டிசைன் போடுறதுக்கு நமக்கு 1 அடி ஒயர் இருந்தாலே போதும். இதை நீங்கள் போட்டு பழகிட்டீங்கன்னா 3/4 அடி ஒயர் இருந்தாலே இதை உங்களால் போட முடியும். இது வந்துட்டு 4x4 சிங்கிள் பார்டர் டிசைனில் இந்த கூட போட்டதுனால இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் வந்திருக்கு. இதே மாதிரி 3x3 போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரிலாம் கூட எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ளவர் டிசைன் இல்லாமல் இந்த கூட பாருங்கள் நார்மல் பேஸ்கெட் மாதிரி இருக்குது. அதே மீதமான ஒயரில் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ரிச் லுக் நமக்கு கிடைக்குது இல்லையா? பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் ரெகுலராக ஒயர் பேஸ்கெட்லாம் போட்டுட்ருக்கீங்கன்னா 1 அடி 3/4 அடி ஒயர்லாம் நிறையவே இருக்கும். அந்த மாதிரி ஒயரை வச்சு ஒரு நார்மல் கூடைக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் கொடுத்து நீங்கள் அதிகமான விலைக்கு உங்களோட கூடைகளை சேலும் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ளவர் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது 1 அடி ஒயர் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஃப்ளவர் டிசைன் கொடுக்க போகிறோம். இந்த க்ரீன் நாட் இருக்கு இல்லையா? இங்கே க்ரீன் நாட்லேருந்து 1 2 3 4 இந்த 4 நாட்டில் தான் இப்போ நம்ம ஃப்ளவர் டிசைன் கொடுக்க போகிறோம். அந்த மிக்ஸ்டு நாட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது. இப்போ இந்த க்ரீனுக்கு மேலே இருக்கு இல்லையா? இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இது 1 இந்த ஃபஸ்ட்டு ஹோலில் இப்படி விடுறோம். இப்படி விட்டுட்டு இந்த ஒயரை வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுக்கலாம், பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. இது எப்படி சொருகி விடுறேன் பாருங்கள். இந்த உள் பக்கமாக போயிட்டு மேல் பக்கம் பார்த்த மாதிரி இந்த ஒயரை சொருகி விடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளவர் டிசைன் நல்லாயிருக்கும். இப்போ பக்கத்துலேயே இருக்கிற ஒயரில் இந்த மாதிரி சொருகி விடுறேன். ஒரு 2 நாட்டில் சொருகினாலே போதும். இப்போ இந்த ஒயரை ஃபஸ்ட்டு ஹோலில் இந்த மாதிரி சொருகி முடிச்சாச்சு. 3 ஹோலில் மட்டும்தான் இந்த ஒயரை நம்ம சொருக போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஹோலு. இப்போ இதில் சொருகியாச்சு. 2 3 இந்த 3 ஹோலில் மட்டும்தான் நம்ம சொருக போகிறோம். இந்த மேலே இருக்கிற ஒயரில் சொருகக்கூடாது. 1 2 3 ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஹோலில் சொருகியாச்சு. இப்போ 2வது ஹோல் வழியாக உள்ளே கொண்டு போகிறோம். 2வது ஹோல் வழியாக இப்படி உள்ளே கொண்டு போயிட்டு 3வது ஹோல் வழியாக இப்படி வெளியே கொண்டு வரணும். இதுதான் 3வது ஹோல். ஓகேவா? இங்கே மேலே இருக்கிற அந்த ஹோலில் வந்துட்டு போடக்கூடாது. போட்டுட்டு மறுபடியும் இந்த ஃபஸ்ட்டு ஹோல் வழியாகவே உள்ளே கொண்டு போகணும். அவ்வளோதான். இதுதான் ஃப்ளவர் டிசைன். இப்போது இந்த ஒரு நாட்டை சுற்றி இந்த மாதிரி டிசைன் பண்ணியாச்சு. இப்போது 1 2 3 இந்த 3 ஹோலில் தான் நம்ம இந்த ஃப்ளவர் டிசைன் கொடுக்கணும். இந்த மேலே இருக்கிற ஹோல் எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? 1 2 3 இப்போது உள் பக்கத்துலேருந்து இந்த ஃபஸ்ட்டு ஹோல் வழியாக உள்ளே கொண்டு வரும். அதே ஒயர் தான் இப்போது மறுபடியும் 2வது ஹோல் வழியாக உள்ளே கொண்டு போகிறோம். 3வது ஹோல் வழியாக இப்படி வெளியே வரும். ஓகேவா? இப்போ மறுபடியும் இந்த முதல் ஹோலுக்குள்ளே இந்த ஒயரை கொண்டு போயிடணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த பக்கத்துலேயும் ஃப்ளவர் டிசைன் கொண்டு வந்தாச்சு. இப்போ 3வது இந்த நாட்டில் நம்ம ஃப்ளவர் டிசைன் கொண்டு வரணும். 1 2 3 இந்த 3 ஹோலுக்குள்ளே மட்டும்தான் விடணும். இந்த கீழே இருக்க இந்த ஹோலில் விடக்கூடாது. ஓகேவா? இப்போது இதே ஒயரை பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஹோலில் இப்படி உள் பக்கத்துலேருந்து இப்படி வெளிப்பக்கம் கொண்டு வரும். ஃபஸ்ட்டு ஹோலில் இப்படி கொண்டு வந்தாச்சு. இப்போது செகண்ட் ஹோலில் இப்படி உள் பக்கம் கொண்டு போகணும். செகண்ட் ஹோலில் கொண்டு போயிட்டு 3rd ஹோல் வழியாக வெளியே கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்துட்டு மறுபடியும் இந்த ஃபஸ்ட்டு ஹோல்குள்ளேயே இந்த ஒயரை உள்ளே கொண்டு போயிடணும். அவ்வளோதான். இது ஸ்டார்டிங்கில் ஒரு 2 3 ஃப்ளவர் போடுறது கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்து ரொம்ப ஸ்பீடாக போட்டுருவீங்க. அடுத்து இந்த நாட் சுற்றி நம்ம வைக்க போகிறோம். இது 1 2 3 இப்போ இந்த 3 ஹோல் வழியாக தான் இந்த ஒயரை நம்ம கொண்டு வர போகிறோம். க்ரீனுக்கும் ரெட்டுக்கும் நடுவில் இருக்கு இல்லையா? அந்த ஹோல் தான் ஃபஸ்ட்டு ஹோல். ஃபஸ்ட்டு ஹோல் வழியாக வந்துருச்சு. செகண்ட் ஹோல் வழியாக இப்படி உள்ளே கொண்டு போய் 3rd ஹோல் வழியாக இப்படி வெளியே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு மறுபடியும் இந்த ஃபஸ்ட்டு ஹோல் வழியாக உள்ளே கொண்டு போயிடணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல இந்த ஃப்ளவர் டிசைன் போடுறது. உள்ளே கொண்டு போயிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா இந்த ஒயர், இதையும் உள்ளுக்குள்ளே சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளவர் டிசைன் நமக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரி எல்லா க்ரீன் நாட் சுற்றியும் ஃப்ளவர் டிசைன் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக இந்த ஃப்ளவர் டிசைன் எப்படி போடுறதுன்ட்டு இன்றைக்கி வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து நம்மளோட சேனலில் வந்து நியூ ஐடியாஸ் என்னென்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துக்கலாம். இது எல்லாமே என்னோட ஓன் ஐடியாவில் நான் பண்ணது. இது நியூ ஐடியா ஃப்ளவர்ஸ். குட்டி குட்டியாக ஃப்ளவர் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துருக்கேன் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் மாலையும் கட்டி சாமி படத்துக்கு போட்டுக்கலாம். இதுக்கு இலை வச்சோன்னா இந்த மாதிரி இருக்கும். இது கீ செயின் போட்டுக்கிட்டிங்கனாக்கா இது கீ செயின் மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அருங்கோணம் கூடையில் பிஸ்கெட் நாட்டில் போட்டால் எப்படி இருக்கும்ன்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த அருங்கோணம் கூடையை ரவுண்ட் ஷேப்பில் போட்டால் எப்படி இருக்கும்ன்ட்டு போட்டு பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எக் ட்ரே 6 முட்டை வைக்கிற மாதிரி இந்த எக் ட்ரே ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபிஷ் மாடலில் ஒரு கீ செயின் ஒன்று போட்டிருக்கேன்.
ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய கீ செயின் ஐடியாஸ்லாம் இருக்குது. கீ செயினுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட்டும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த அம்மா கோழி, அதுக்கப்புறம் இந்த கோழி குஞ்சுங்கள்லாம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி கூட இதுவுமே என்னோடய ஓன் ஐடியாவில் நான் பண்ணது தான். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கு ரேக் போட சொல்லி ரொம்ப நாளாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த ட்ரே எப்படி பின்னுறது, அதுக்கப்புறம் பிவிசி பைப்பில் இந்த ரேக் ரொம்ப சிம்பிளாக நீங்களே எப்படி செய்யறதுன்ட்டும் இது நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் வாசல் தோரணம் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டார் கூட ஒரு ட்ரே மாதிரி இருக்கும் இது. அதுக்கப்புறம் நார்மல் பூஜா கூட இருக்கும் இல்லையா, அதுலேயே வந்துட்டு இந்த மாதிரி மல்டி பெட்டல்ஸ் வச்சு இந்த மாதிரி லீஃப் வச்சு பூஜா கூட பின்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 3 டைப்பில் போட்டிருக்கேன். துணியில் கட்டைப்பிடி மாடல் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி இந்த ஒயர் கூடையில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். பாக்ஸ் நாட்லேயும் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சிவன் கண் நாட்லேயும் ட்ரை பண்ணியிருக்கேன். பம்கின் மாடல்லையும் இந்த மாதிரி கட்டைப்பிடி கூட ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு என்னோடய ஓன் ஐடியாவில் இதை நான் போட்டது. நிறைய சகோதரிகள் இந்த கட்டைப்பிடி கூட போடணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் இந்த கைப்பிடி எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக கட்டைப்பிடி இல்லாமையே ஒயர்லேயே இந்த மாதிரி கட்டைப்பிடி மாடல் கூட எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இதை நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதை வந்துட்டு நீங்கள் 3 ரோல் 4 ரோல் 5 ரோல் கூடைக்கு கூட இந்த மாதிரி கைப்பிடி நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், லைஃபும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த நியூ மாடல் ஹார்ட் ஷேப்பில் இந்த பேபி ரேட்டில் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் கீ செயின் ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொம்மை போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சி இந்த பொம்மை ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சோஃபா செட் இருக்கோம் இல்லையா, டீபாயோட இந்த மாதிரி பின்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இதை நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த சேரில் எல்லா ஸ்பேரும் தனித்தனியாக செஞ்சு க்ளூ கன் வச்சு நான் ஒட்டி வச்சுருப்பேன். இது வந்துட்டு என்னோடய ஓன் ஐடியாவில் கை இந்த மாதிரி பின்னா தான் நல்லாயிருக்கும், கால் இந்த மாதிரி பின்னா தான் நல்லாயிருக்கும்னு இதை நான் போட்டு வச்சுருப்பேன். ஆனால் இதை அப்படியே திருடி இந்த காலை மட்டும் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி என்னோடய ஐடியான்னு இன்னொரு சேனலில் வீடியோவும் போட்டு வச்சுருக்காங்க. அடுத்து முறுக்கு கைப்பிடி பார்த்தீங்கன்னாக்கா ரன்னிங் ஒயர் வச்சு தான் போடுவாங்க. ஆனால் ரன்னிங் ஒயரே இல்லாமல் இந்த மாதிரி மல்டி கலரில் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இதை நான் போட்டு பார்த்துருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இது என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். ட்ராவலிங் ட்ரோலி பேக். யாரும் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இந்த கூட பின்னுற ஒயரில் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட ரொம்ப நாள் கனவு. இந்த ட்ரோலி பேக் ஃபுல்லாக பின்னுறதுக்கு 10 ரோல் ஒயர் தேவைப்பட்டுச்சு. 15 நாள் வரைக்கும் இந்த ட்ரோலி பேக்கை நான் பின்னினேன். உங்களோட ட்ரோலி வீல் செட்டுக்கு அளவாக எப்படி நீங்கள் இந்த ஒயரை எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணி பின்னுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்ப கிளியராக வந்துட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த ட்ரோலி பேக் பின்னுறதுலேருந்து எடிட்டிங் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணுற வரைக்குமே ரொம்ப என்னுடைய ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு தான் இதை நான் பண்ணேன்னே சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிகாக் ஷேப்லேயே இந்த கூடையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டு பார்த்துருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் 3-in-1 மல்டிபர்பஸ் ஹோல்டர். இதை வந்துட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில், கிச்சனில், பாத்ரூமில் வச்சுக்கிற மாதிரி இதை நான் டிசைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பூஜா தட்டு ஒன்று. இது வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் வச்சு கோயிலுக்கு எடுத்துகிட்டும் போய்க்கலாம். இது வந்து ட்ரே மாதிரியும் நீங்கள் வீட்டில் டைனிங் ஹாலில் இல்லை கிச்சன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விதமான ஐடியாஸ் இருக்குது. எல்லாத்தையும் வந்துட்டு இந்த வீடியோவில் என்னால் காமிக்க முடியல. ஏன்னா இமேஜ் வந்துட்டு என்கிட்ட இவ்வளோ தான் இருந்துச்சு. நீங்கள் நகாஸ் நியூ ஐடியா பாஸ்கெட் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விதமான நியூ ஐடியாஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் நார்மல் குடைகள் வீடியோஸும் நிறைய இருக்குது. எல்லாத்துக்குமே தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். எல்லா ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன மாடல் கூட வேணுமோ அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச நியூ ஐடியா எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.